Hi friends, welcome back to my tips and tricks. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வட்டி மட்டுமே 2,20,000 ரூபாய் தரக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம் பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கறீங்க அப்படினா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய மணி சேவிங் டிப்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய வட்டி மட்டுமே நமக்கு 2,20,000 ரூபாய் வந்து கிடைக்கும். மணி சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. நம்ம அன்னன்னைக்கு வந்து சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வந்து கொஞ்சமாவது வந்து சேவ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சம்பாதிக்கிறதுல ஒரு 20% வந்து சேவ் பண்ணுறதுக்கு பழகணும். ஸோ அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது. நம்ம வைக்கிற பணம் அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் முதலீடு பண்ணலாம். ஸோ முதலீடு பண்ணும்போது அந்த பணம் வந்து பல மடங்கு வந்து பெருகும். சில பேர் பார்த்திங்கன்னா லேண்ட் வாங்கி போடுவாங்க. சில பேர் வந்து கோல்டாக வந்து சேவ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் எஸ்ஐபி, ஸோ அந்த மாதிரி நிறைய இதில் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிஸ்க் இல்லாமல் நம்மளுடைய பணம் வந்து பல மடங்கு பெருகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் ஸ்கீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் டெபாசிட் சேவிங்ஸ். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ எல்லாருமே வந்து இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து நம்பிக்கையாக வந்து இதில் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து டியூரேஷன் வந்து போட்டுக்கலாம். இதில் 1 இயருக்கு 6.9% இன்ட்ரெஸ்ட்டும், 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7%, 3 இயர்ஸ்க்கு 7.1%, 5 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1000 ருபீஸ்லேருந்து நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இதில் சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 lakhsக்கு நமக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம 5 lakhs பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு வந்து 6.9% வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 35,403 ரூபாய் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1 இயருக்கு கிடைக்கும். 2 இயர்ஸ்க்கு 5 lakhs வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 74,441 ரூபாய் வந்து வட்டி கிடைக்கும். அடுத்தது 3 இயர்ஸ்க்கு நமக்கு வந்து 5 lakhs பார்த்தீங்கன்னா 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,17,537 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு நமக்கு 5 lakhsக்கு 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2,24,974 ரூபாய் வந்து வட்டி மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறி மாறி வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மி. நம்ம வந்து போடுற அமௌண்ட்டை விட நமக்கு அதிக அமௌண்ட் தான் கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய அமௌண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய அமௌண்ட் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நம்ம பயம் இல்லாமல் நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம். லாங் டைம் கோல்டு இருக்கவங்க கூட இந்த இதில் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கு, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு, இல்லை அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு, பிள்ளைங்களுடைய திருமண செலவு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த பணத்தை கூட நம்ம வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம மணியை வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்கும்போது ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கிடைக்காது. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு 1,00,000 ரூபாய் வச்சோம் அப்படின்னா அது 10 வருஷத்துக்கு பிறகும் 1,00,000 ரூபாவாக தான் இருக்கும். ஸோ அதே இதை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து டெபாசிட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எதுலையாவது முதலீடு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து பல மடங்கு வந்து பெருகும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பணம் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3 அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணலாம். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்க்கு உங்களுக்கு வந்து பாண்ட் போட்டு கொடுத்துடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு பிறகு உங்களுக்கு மெச்சூரிட்டி டேட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இன்றைக்குள்ள வீடியோவில் அதிக அளவில் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு சேவிங் ஸ்கீம் பற்றி தான் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.